துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு. போயிடாத. போயிடாண்டால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ன்றது இன்டர்நெட்டை நம்ம ஒரு கண்டென்ட்டை யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க எப்போ பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கணுன்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. கஸ்டமரே டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு பிளாக் போஸ்ட் படிக்கிறது பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு மொபைல் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதோ இல்லை படம் பார்க்குறதோ அந்த விஷயம் பிடிக்கும். ஸோ நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை தான் பார்க்கணுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நமக்கு வர விளம்பரங்களும் இருக்கும். அது கூகுள் க்ரோம்லேயா இருக்கலாம், இல்லை யூடியூப்லேயா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேஸ்புக்லையா இருக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது சம்பந்தமான விளம்பரங்கள் தான் உங்களுக்கு வந்துன்னு இருக்கும். அப்படி உங்களுக்கு வர விளம்பரங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூகுள் பேஜில் போயிட்டு ஒய் திஸ் ஆடுன்னு ஒரு இது இருக்கு, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் உங்களுக்கு பிடிக்காத விளம்பரம் வருதுன்னா அந்த பிராண்டை பற்றியான விளம்பரங்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணலாம். இல்லை உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விளம்பரம் வரணுன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் யூடியூப்பில் வர ஆட்ஸையும் பாப்அப்ஸையும் நீங்கள் பிளாக் பண்ண முடியும். இமெயிலில் வர பாப்அப்ஸையும் உங்களால் பிளாக் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும், எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சில கால்ஸ் வரும், சரி உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, இல்லை இந்த இதில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது, நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை வாங்கிக்கலாம். நீங்கள் அதை எத்தனை தடவை பிளாக் பண்ணாலும் உங்களுக்கு திருப்பி அதிலேருந்து கால் வந்துன்னு இருக்கும். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விளம்பரங்கள் வரும். நீங்களே அந்த விளம்பரங்களை பிளாக் பண்ணணும்னு நினச்சாலும் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் உள்ள மெயினான வித்தியாசம். அடுத்தது இன்ட்ராக்டிவிட்டி. நம்ம கம்பெனியும் கஸ்டமரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸும் டூல்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டூல்ஸுன்னா இல்லை ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜ், ஒரு பிராண்டோ இல்லை ப்ராடக்டோனுக்கான தனியாக ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம். பிளாகில் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் லைவ் ரிவ்யூ கொடுக்கலாம் அந்த ப்ராடக்டை பற்றியானது. இல்லை அந்த கம்பெனி கூட லைவ் சாட் பண்ண முடியும். யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அந்த ப்ராடக்டை பற்றி. அது இல்லாமல் மற்ற நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பிராண்ட் கூடயோ இல்லை அந்த கம்பெனி கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸோ இந்த ஃபீசிபிலிட்டியோ இருக்காது. இதே மாதிரி இன்ட்ராக்டிவிட்டியில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது, இன்னொரு மெயின் அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கிறதுக்கு முன்னாலே உங்களால் டிசைட் பண்ண முடியும். அது என்னென்னா, அவங்க வெப்சைட்டை போய் பார்த்து அந்த ப்ராடக்டை பார்க்கலாம். மற்றவங்க கொடுத்துருக்க ரிவ்யூவை உங்களால் படிக்க முடியும். நீங்களே ரிவ்யூ எழுத முடியும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. மற்றவங்க அந்த ப்ராடக்ட்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மற்றவங்க கொடுத்த ரிவ்யூவை நீங்கள் படிக்க முடியும். அந்த ப்ராடக்ட்கான ஃபீட்பேக்கையும் உங்களால் கொடுக்க முடியும். இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அடுத்தது ஃபேர் பிளே அண்ட் ஈக்விட்டி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பெரிய பிராண்ட்ஸ்க்கு மட்டும்தான், சின்ன பிஸ்னஸ்க்கெல்லாம் இது சூட் ஆகாதுன்னு நம்மளே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது அப்படி இல்லை. யார் வேணா என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி விளம்பரம் கொடுத்துக்க முடியும். அதுலேருந்து கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண முடியும். இதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நான் இன்ட்ரோ வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதில் ஃபைனலாக என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது இப்போ தான் இந்தியாவில் படிப்படியாக வளர்ந்துன்னு இருக்கு. இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இன்னும் இருக்குது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாத மக்களுக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அந்த டூலும் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது படிப்படியாக வளர்ந்துருக்கு. இதை நீங்கள் கற்றுக்கணும். இதிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கினீங்கன்னா இனி வருங்காலங்களில் இதிலிருந்து நீங்கள் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகலாம். நீங்கள் வீட்டில் உட்காந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கம்மியான டைம்லே இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்குள்ள வித்தியாசங்கள் முடியுது. வரும் வீடியோவில்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ரத்தம் கைக்கு ஷாவிங்கோ மஸ்தான் சொல்லிவிட்டான்.